The truth about cold water that nobody tells you. நம்மள பல பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். ஏன் உங்களுக்கு கூட இந்த பழக்கம் இருக்க சான்சஸ் இருக்கு. அப்படி என்ன பழக்கம்னு கேக்குறீங்களா? சாப்பிட்டு முடிச்சு உடனே ஐஸ் தண்ணி குடிக்கிறது, சோடா குடிக்கிறது, கோலா குடிக்கிறது இந்த பழக்கம் தான். சாப்பாட்டுல ஃபேட் இருக்கும் பாத்தீங்களா? இந்த ஃபேட்டு இந்த கோல்டு தண்ணியோட சேரும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கட்டி ஆயிடும், சொலிடிஃபை ஆயிடும். இந்த மாதிரி கட்டியான ஃபேட்டை நம்ம உடம்பு டைஜஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ டைஜஷன் ரொம்ப லேட் ஆகும். இதனாலதான் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஐஸ் தண்ணி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்ல, சாப்பிட்ட உடனே ஐஸ் தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் அப்சார்ப் ஆகிறதும் டிலே ஆகும். வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ், ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ்னு ரெண்டு வகை இருக்கு. ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, கொழுப்புல மட்டுமே கரையக்கூடிய விட்டமின்ஸ். இதுல விட்டமின் ஏ, டி, இ, கே வரும். இப்ப நீங்க சாப்பிட்ட உடனே ஐஸ் தண்ணி குடிச்சு கொழுப்பெல்லாம் சாலிடிஃபை ஆனா எங்கிருந்து இந்த விட்டமின்ஸ் நம்ம பாடியில அப்சார்ப் ஆகும்? ஸோ விட்டமின் அப்சார்ப்ஷன் டிலே ஆகும் சாப்பிட்ட உடனே ஐஸ் தண்ணி குடிக்கிறதுனால. இதனாலையும் நம்ம ஐஸ் தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் சாப்பிட்டு முடிச்ச உடனே. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மெசேஜ், டிப்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ்க்கு don't forget to subscribe to my Make It Right channel. Thank you.